வணக்கம்ப்பா. ஆக்சுவலாக குக் வித் கோமாளி ஷூட்டிங்காக வந்தேன். ஷூட்டிங்கை வந்த புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் உடனே வந்துட்டுன்ற பொறாமையில் வந்து புகழ், கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து எஸ்பெஷலி மாக்காப்பா குடி போதையில் வந்து இரும்பு கம்பி ராடால் என்னையை தாக்கி காலில் ரத்த காயமாயிருக்கு. இங்கே பக்கத்தில் இவிபி பக்கத்தில் நஸ்ரத் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. குறுகிய காலத்தில் ஒரு ஆள் வளர்ந்துட்டு வந்துட்டாலே எல்லாருக்கும் போட்டி பொறாமை ஆயிடுது. போட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. பொறாமையினால ஃபிசிக்கல் வயலன்ஸு ஆக்சுவலாக வளர்ந்து வந்துட்டானேன்ற ஒரு பொறாமை புகழுக்குலாம் அவ்வளோ வைத்திருச்சு சொல்லும். அதனால தான் இன்றளவும் புகழும் சரி மாக்காப்பாவும் சரி வளராமையே இருக்காங்க. மாக்காப்பா வந்து பொதுவாகவே ஷூட்டிங்கில் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் ஃபுல் தண்ணிப்பா. கானா வினோத் உங்களுக்கே தெரியும்ப்பா. கொஞ்சம் கூட காவல் ஆய்வாளர் நஸ்ரத்பேட்டையில் ஒரு காமெடி ஷோனா அதை யாரையும் துன்புறுத்தி அவங்கள பண்ணவே கூடாது. அவங்க வளரணும், வேறு வழி இல்லாமல் நான் ஆய்வாளர் வந்து நல்ல அறிவுரை கொடுத்தாரு ஆக்சுவலாக அந்த டீமுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மன கஷ்டப்படுத்தி இது பண்ணக்கூடாது, ஓகேங்களா? பண்ணுறது நார்மலாக இருக்கணும், உங்கள் கண்டென்ட்டுக்காக இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற பண்ணாங்க. இன்ன வரையும் மாக்காப்பாவோ புகழோ ஸ்டேஷனில் ஆஜராகவே இல்லை. இன்னைக்கு சாயங்காலம் 7:30 வர்றோம்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நான் அந்த பிரச்சனை விட மாட்டேன்ப்பா. போட்டி பொறாமை பிக் பாஸில் புகழ் இடைஞ்சோம். இப்போ இன்னைக்கு நேற்று கூடப்பா நான் நடிச்ச படம் எல்லைக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் கரெக்டாக அந்த சீன்லேயே அவரதையே கைதிட்டு விழுந்துச்சு. நல்ல வளர்ச்சி இருக்கும், நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வளர்ச்சியோட போட்டி பொறாமை ஆக்சுவலாக கானா வினோத் என்ற நபர் என்னை பர்சனலாக நம்மளை பற்றி பேசுகிறப்ப பண்ணிக்கலாமா, நம்மளை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நம்மளோட சர்க்கத்தை பற்றியும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு. அந்த வார்த்தைகளோட சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? அப்போ கானா வினோத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு தப்பான நபரை மக்கள் செலக்ட் பண்ணி பிக் பாஸில் வந்திருந்தார், ஓகேங்களா? ஸோ நான் குக் வித் கோமாளி போன உடனே அவருக்கு பொறாம வைத்தறிச்சல் வந்துருச்சு, இங்கேயே வந்துட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா கானா வினோத்துக்கு இண்டிவிஜுவலாக ஒரு திறமை கிடையாது. என்ன ட்ரோல் பண்ணி அதுவுமே ஒரு ஃபேக் பப்ளிசிட்டின்னு வைங்க, அது ஒரு பக்கம். புகழுக்கு வந்து நான் காலையில் போன உடனே மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா எங்க ஹீரோ ஆயிடுவோமோ, என்னோட மக்கள் செல்வாக்கு குக் வித் கோமாளியில் எங்க ஹீரோ ஆயிடுவோம். ஸோ அதாவது அந்த இதில் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் கண்டென்ட் நல்லா பண்ணுறீங்க, நல்லா காமெடியாக இருக்கு, டிஆர்பியில் கிங்காக இருந்தாங்க. கிட்டத்தட்ட விஜய் டிவிலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக் பாஸ்க்கு நம்ம தான் ப்ரொமோ கண்டென்ட், பிக் பாஸில் நம்ம தான் கிங்காக இருந்தோம். ஏன் பிக் பாஸே நல்லா போனதுக்கு மெயினான காரணம் நம்ம தான். அப்போ இதெல்லாம் பார்த்து பொறாமை அடைஞ்ச புகழ் மாக்காப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் உடனே குரூப் அட்டாக்குங்க. இரும்பு ராடு கம்பியால் மாக்காப்பா வந்து என்னை கண்டிப்பாக மாக்காப்பா மேலேயும் புகழ் மேலேயும் கானா வினோத் மேலேயும் அப்புறம் அன்சார்னு ஒரு பையன் இவங்க மேலே கண்டிப்பாக நான் நடவடிக்கை எடுப்பேன், மன்னிப்பு கேட்கணும். இன்ன வரையும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்டேஷனில் வரல. அவங்க எங்கெங்கேயோ ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க. எனக்கு இருக்கிற ஒரே இன்ஃப்ளூயன்ஸ் பொதுமக்கள் மத்தியில் அந்த பிரச்சனையை கொண்டு போவேன். எனக்கு ஏற்பட்ட ரத்த காயத்துக்கும், அதாவது மதுரைக்காரன் பேசிக்கா ஒரு தைரியமானவன், ஒரு படித்த டாக்டர், எனக்கே இந்த நிலமனா நிறைய பேர் முன்னேறிய வர்றவங்கள குக் வித் கோமாளிக்குள்ள விடாமலே புகழ் கெடுக்கிறாரு. ஈவன் குரேசியை வர விடாம பண்ணதே புகழ் தான் அப்படின்னு சொல்றாங்க. குக் வித் கோமாளியில வர விடாம தடுக்கிறதும், போட்டி பொறாம பண்றதும், நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒதுக்குறதும், இது வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரையும் அதனால தாங்க மாக்காப்பா வளர்ச்சி அடையாமலே இருக்கேன். இன்னைக்கு மாக்காப்பாவா திவாகரன் பார்த்தா திவாகருக்கு தான் மக்கள் செல்வாக்கு. நீதி நேர்மை சத்தியம் தான் ஜெயிக்கும். சத்தியமா வந்து பாத்தீங்கன்னா மாக்காப்பாவோட முகத்துல கிழிக்கப்படும். குடி போதங்க ஒரு மனுஷன். திருப்பி சொல்ல வரேன், நான் ஸ்கூல்ல படிச்ச பாரோம், ஒருத்தரை நார்மலாக கொலை பண்ணுன்னு சொன்னால் கொலை பண்ண மாட்டான், ஓகேங்களா? கொலைகாரனை கொலை பண்ணால் கொலை பண்ண மாட்டான். ஆனால் ஒரு தண்ணி அடிச்சவனை கொலை பண்ணால் டக்குன்னு கொலையும் பண்ணிடுவானா, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தண்ணி மது போதையில், ஷூட்டிங்கில் மது போதையில் ஒரு நிதானம் இல்லாமல் மாக்காப்பா வந்து இந்த மாதிரி ஒரு 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 படித்த டாக்டரை, ஒரு மருத்துவரை இரும்பு கம்பியால் தாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முகத்திரைகள். இந்த மாதிரி மது அருந்திட்டு அதாவது பசித்தோல் பொருத்திய மிருகமாக சுற்றும் மாக்காப்பாவையும் இந்த புகழ்ன்றவனையும் கானா ஒன்று பேசிக்காவே என்ன சொல்ல வருது, லோக்கல் ஏரியாவில் தண்ணி கஞ்சி அடிச்சு ரொம்ப ஒரு மட்டமான ஆள்னு வைங்க. நான் யாரோட பர்சனல் பேசக்கூடாதுன்னு தான் பேசல, பட் அவங்களோட பர்சனல் என்னையே பாதிக்குது. கானா வினோத் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றி அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, தரக்குறைவாக பேசினாருங்க. எங்கள் 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில் புகழும் மாக்காப்பாவும் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. கானா வினோத் கூட எனக்கு என்னன்னே புரியவே இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு போகும், கொந்தளிப்பு ஏற்படும். கண்டிப்பாக மக்கள் மத்தியில் மாக்காப்பா போன்ற அதாவது என்ன ஒரு மது போதை வெறி கொண்ட மிருகங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய மாக்காவை பற்றி ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவன் அதை பண்ணா இதை பண்ணா ஈஸியாரில் அதை பண்ணான்ட்டு. சரி, ஓகே, அவங்களோட சார் கானா வினோத் என்ற நபர் என்னை உருவக்கேள்வி பண்ணி ஆரம்பத்துலேருந்து பேசினார், அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் அதையும் தாண்டி பர்சனலாக நம்மளை பற்றி ஃபேக் கமெண்ட்ஸ் வரும்ல, பர்சனலானா என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பொது வாழ்க்கையை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டார் சார், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு. அதை சொன்னால் நீங்களே கோவப்படுவீங்க, ஓகேங்களா? அது எனக்கு சொல்கிறதுக்கே அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஸோ பொது வாழ்க்கையை பற்றி, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுனால நான் அவரை திருப்பி திட்டுனேன், ஓகேங்களா? ஸோ திருப்பி எங்களுக்கு இடையில வாக்குவாதம் பண்ணுறப்ப அதுக்காக புகழ் காலையிலேருந்து போனதுலேருந்து பேசவே இல்லை. புகழ் நான் காலையில் குக் வித் கோமாளி போன உடனே செத்துருச்சு சார் புகழ் முகம். எங்கடா டிஆர்பி கண்டா மாறிடுவான் குக் வித் கோமாளி ஹீரோ. கடைசியில் அவங்க பிளான் பிரகாரமே நான் வெளியில் வந்துட்டேன். குக் வித் கோமாளியை வச்சு
ஓகேங்களா. நான் வெளியில வந்துட்டு அவங்க அந்த ஷோல நின்று ஷூட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. எனிவே எனக்கு மக்கள் இருக்காங்க சார், தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் இருக்காங்க. இந்த வாய்ப்பு இல்லாட்டி கிரிக்கெட் கோமாளியை விட பிக் ஸ்கிரீன்ல வரும். பிக் பாஸ் முன்னாடியே நான் 5 படம் நடிச்சிருக்கேன். இன்னும் நான் பெரிய பெரிய வளர்ச்சியை கண்டிப்பா அந்த வந்து புகழ்னாலேயோ மாக்காப்பானாலேயோ தடுத்து நிப்பாட்டவே முடியாது. வைத்தறிச்சூர் சார் புகழுக்கா இருக்கட்டும், மாக்காப்பா என்ன சார் வளர்ச்சி அடைஞ்சாரு? இன்னும் டெலிவிஷன்ல யார் மக்கள் ரசிக்கிறா? மக்கள் செல்வாக்கு திவாகருக்கா மாக்காப்பாவுக்கா? ஸோ எனிவே சார், மக்கள் செல்வாக்கு நல்ல விஷயம். எவன் ஒருவன் தனிமனித ஒழுக்கத்தை கடைபடுறானோ நம்மளோட சந்தோஷத்தை மாக்காப்பா குடிக்கட்டும், நாசமா போயிட்டாங்க, அவர் சொந்த விஷயம். மது போதை அடிச்சுட்டு வந்து அடுத்தவங்க மேல கம்பீராட எரிஞ்சு எனக்கு ரத்த காயம் ஆயிருக்கு. எனக்கே இந்த நிலைமைனா சினிமா ஆசை கனவுனால கிராமத்துல இருந்து வர எவ்வளவு பேருக்கு, நான் படிச்ச ஆளு மதுரையில ஒரு சிட்டியில இருக்கேன், ஓகேங்களா, படிச்ச டாக்டர், எனக்கே இந்த நிலைமைனா ஒரு நார்மலா சினிமா வாய்ப்பை தேடி வர்ற மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பா இது பொதுங்கி மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் மாக்காப்பா புகழ் போன்ற குடிகார நபர்களை புகழை பத்திலாம் நான் மலேசியா போயிருந்தேன் சார். ஒரு ஒயின் ஷாப்ல தண்ணி அடிச்சு சார் என்னை வந்து தாக்குனது, கெட்ட வார்த்தையில பேசுனது, இதெல்லாம் காரணமா வந்து மாக்காப்பா மேலையும் புகழ் மேலையும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி சார் ரொம்ப கேவலமா இருக்கு, அதை பத்தி நான் சொல்றதுக்கே, ஓகேங்களா, ரொம்ப கேவலமா இருக்கு. குடும்பத்தை பத்தியும் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தியும் நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அது யார் பேசினா காணாவணத்தை சார் சார் உள்ள போனவனே காணாவணத்து பொறாமை ஆயிருச்சு சார், என்னடா அங்கேயே வந்துட்டானா அப்படின்ட்டு. ஸோ இது இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே காணா வினோத்து தான். எனவே கடவுள் இருக்கார் சார். காணா வினோத் பண்ண அநியாயங்கள், அதாவது என்னை தொட்ட என்னை அமுக்குன்னு நினைச்ச நிறைய பேர் இல்லாம தான் போயிருக்காங்க. அதுல வந்து காணா வினோத்து, புகழ், மாக்காப்பா, ஓகேங்களா, நேரடியா பிசிக்கல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இவங்க 3 பேரும் நீங்க எண்ணி வச்சுக்கோங்க. எண்ணி 3 வருஷத்துல பாருங்க மாக்காப்பா எங்க திவாகரங்கன்ற மக்கள் பதிலடி கொடுக்கட்டும். மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. மாக்காப்பாவா திவாகரானு, அதாவது மதுவெறி கொண்ட மிருகமா? உண்மையா சார், மாக்காப்பா புகழ் ஒவ்வொரு இடமா விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்தி சம்பாரிச்சு சாப்பிடுறவங்க. ஆனா இதே வாட்டர்மெலன் சார் எந்த விளம்பரத்தை பாத்தீங்க நீங்க? மக்கள் மத்தியில விளம்பரத்தை திணிக்கூடான்னு இருக்கேன். ஒரு சுய மனித ஒழுக்கம் சார். பணத்துக்காக நான் இருக்கல சார். பிக் பாஸ் போயிட்டு வந்து என் ஐடியில பாருங்க, பெய்டு ப்ரொமோஷன் போட்டுருக்கேன். நான் மக்கள் மத்தியில திணிக்க மாட்டேன், அப்பாவி மக்களை ஏமாத்த மாட்டேன். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் வாட்டர்மெலன் ஸ்டார். புகழ் மாதிரி மக்களை ஏமாத்தி, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நபர்கள் மாதிரி நான் இல்ல சார். எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஓகேங்களா. நான் யாரை பத்தியும் என் வளர்ச்சியை பார்த்து பொறாம அந்த பொறாமையால இந்த மாதிரி பிசிக்கல் வயலன்ஸ், பிசிக்கல் அட்டாக்கு. எனவே சார், சட்டம் தன் கடமையை செய்யும், ஓகேங்களா. சார் 7:30 மணிக்கு அவங்க காலையில இருந்து வரவே இல்லை சார். வராம என்னை பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த பிரச்சனை அப்படியே அமைக்கலாம் நினைக்கிறாங்க. வெளியில தெரியக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. நான் என்ன சொன்னா, மன்னிப்பு கேளு, ஸ்டேஷன்ல வந்து மன்னிப்பு கேளு சார். குக் வித் கோமாளியில 50-60 ஆர்டிஸ்ட் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறாங்க சார். அது எப்படி நான் விட முடியும்? நான் என்னோட தன்மானத்தை இழக்க மாட்டேன்.